எப்படி இந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கும், அக்கா தம்பிக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கோ, அதே மாதிரி தாங்க அந்த அக்கா தங்கச்சிங்கிற பாண்ட் ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு பாண்டிங்க. இப்போ எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அக்கா தங்கச்சிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போய் அங்கே அவங்களுக்கு எதனா ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், அதாவது அவங்க நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, தங்கச்சிக்கு எதனா ஒரு கஷ்டம், அவங்களுக்கு எதனா ஒரு காசு தேவைப்படுதுன்னா உடனே காசு அனுப்புறது, அவங்களோட வீட்டில் இருக்கிறத, அதாவது அவங்களுக்கே இருக்காது, மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான அக்கா தங்கச்சி பாண்டிங்லாம் இருக்குதுங்க. அப்படி யாராச்சும் இந்த ஷோவை பார்த்துட்ருக்கீங்க, இந்த எபிசோடை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட அக்காவுக்கோ இல்லை தங்கச்சிக்கோ இந்த எபிசோடை அனுப்பி விடுங்க. ஏன்னா ரொம்பவே ஹார்ட் டச்சிங் ஒரு எபிசோடு தாங்க இது. சென்னையில் ஆலந்தூருங்கிற பகுதியில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு ஃபேஸ்புக்கில் அனுப்பின ஒரு அக்காவோட பேர் தனலட்சுமிங்க. தனம் அவங்களோட அக்கா பேர் விசாலாட்சி. தனம்ங்கிறவங்க தங்கச்சி, விசாலாட்சிங்கிறவங்க அவங்க அக்கா. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி லவ்வபுள் பாண்டாக இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் இருக்க மாட்டாங்களாம். ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க, ஒரே டியூஷனுக்கு தான் போவாங்க. என்னதான் வயசில் மூத்தவங்களாக இருந்தாலுமே விசாலாட்சியை இவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்ப்பாங்களாம் தனம். நம்ம வீடுகள்லாம் அவ்வளோ, ஏன் எங்களோட வீட்லேயே எதனா ஒரு பிரச்சனை வெளியே நடந்துச்சுன்னா நான் முதல்ல மறைக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அக்கா கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் தான். ஏன்னா டைரெக்டாக கூட அது எங்கள் அப்பா கிட்டே அம்மா கிட்டே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக போய் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நடக்கும். ஆனால் இந்த தனம்ங்கிறவங்க அவங்க அக்கா கிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவாங்களாம். யாருன்னா ஒரு பையன் கிண்டல் பண்ணாலோ, இல்லை லவ் லெட்டர் கொடுத்தாலோ, இல்லை ஸ்கூலில் எதனா ஒரு பிரச்சனைனாலோ, அமானுஷ்யம்னாலோ அவங்க அக்கா கிட்ட தான் போய் சொல்லுவாங்களாங்க. அவங்க அக்கா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு உண்டான தீர்வை அவங்களே கொடுப்பாங்களாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்களாம் இவங்க கூட சேர்ந்து. தனம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, விசாலாட்சி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 வயசு மூத்தவங்க தான் அக்கா விசாலாட்சி. இப்போ இந்த டைம்ல ரெண்டு பேரும் டியூஷன் போவாங்க. ரெண்டு பேருக்குமே இது லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. 10th 12th இந்த ரெண்டையுமே டியூஷனுக்கு போறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கிளாஸும் அட்டன் பண்ணுவாங்களாம். நைட்டு லேட்டா தான் போவாங்களாம். ஒரு 10லேருந்து 10:30 மணி ஆகுமா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறதுக்கு. இதுல தனம்ங்கிறவங்களுக்கு 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமா. அவங்க அக்காவுக்கு முடியறதுக்கு தான் 9:30லேருந்து 10 மணிக்குள்ள ஆகுமாங்க. ஸோ தனம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அக்கா விசாலாட்சிக்கு டியூஷன் முடிகிற வரைக்குமே அவங்க டியூஷனுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இவங்க இருக்கிறது ஆலந்தூருங்கிற ஒரு ஏரியாங்க சென்னையில. இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான், ஆலந்தூருங்கிற ஏரியால தான். இப்போ ஆலந்தூர்ல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு ஏரியா போகுமாங்க. அந்த ஏரியால தான் இவங்க டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க. சைக்கிளில் தான் போயிட்டு வருவாங்க. ஒரே சைக்கிளில் ரெண்டு பேரும் போயிட்டு ஒரே சைக்கிளில் தான் ரிட்டர்ன் வருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சைக்கிளை கீழே நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த கருவேலஞ்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடமாங்க. காடுன்னு சொல்ல முடியாது, நிறைய வீடுங்கள்லாம் இருக்காது, 1-2 வீடுங்க தான் இருக்குது. தனம்ங்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சாமி மேலே பக்தி அதிகம். அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரோட அம்மா தான். வீட்டில் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் விளக்கேற்றுறது, சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும். கழிச்சு போடுறதெல்லாம் தொடக்கூடாது, மிதிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தனலட்சுமி அவங்களோட அக்கா விசாலாட்சிக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாய் இன்னொரு குட்டி நாயை விரட்டிக்கிட்டு வேமா ஓடி இருக்குதுங்க. தனத்துக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த குட்டி நாயை அந்த பெரிய நாயை கடிக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பெரிய நாயை விரட்டி விடுறதுக்கு பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன நாய் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த கருவேல மரம் இருக்குது இல்லையா, அதுக்குள்ள ஓடி இருக்குதுங்க. அதுக்குள்ள போனப்போ கத்திக்கிட்டே இருந்திருக்குது. இந்த பெரிய நாயை இவங்க விரட்டி விட்டாங்க. அந்த குட்டி நாயவும் இருட்டா இருக்கிற அந்த பகுதியில அந்த கருவேல மரத்துக்குள்ள போயிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. தனம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. யாரோ அந்த வீட்டுக்கு வெளியே கழிச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை 4 பிச்சு 4 பக்கமும் எரிஞ்சு போட்டு இந்த ரெட் கலர்ல குங்குமத்தை கரைச்சி ஊத்திருப்பாங்க இல்லையா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு பயங்கரமான ஒரு கழிப்பாங்க. அது திருஷ்டி கழிப்புன்னு சொல்லுவாங்களாம். ஒன்று திருஷ்டியை கழிக்கிறதுக்கும் அப்படி பண்ணுவாங்க, பேய் பிடிச்சவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். இப்போ என்ன திருஷ்டின்னு தெரியல, அதை தனம் மிதிச்சிடுறாங்க. இதை அவங்க அக்கா கிட்ட சொன்னால் திட்டுவாங்களோங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும்
எதுனாலுமே விசாலாட்சி கிட்ட சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம், பொறுமையாக ரூமில் படுத்து தூங்கும் போது சொல்லலாம், திட்டமாட்டான்னு சொல்லிட்டு விசாலாட்சி அவங்களோட டியூஷன் முடிச்சு கீழே வராங்க. விசாலாட்சியும் தனமும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஆலந்தூரில் இருக்கிற தனம் அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கீழே சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு இருக்கும்போது தனம் விசாலாட்சி கிட்ட சொல்றதுக்காக போகும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி, அதாவது விசாலாட்சிக்கு பின்னாடி இவங்க வந்த சைக்கிளில் ஒரு கருப்பு உருவம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே தனத்துக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. பயந்து கத்தி இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாலாட்சி கேட்கும்போது இப்போ தனத்தோட அப்பா அம்மா 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. கத்துல அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலரும் வந்துடுறாங்க. என்னாச்சுமா, ஏமா இப்படி கத்துறன்னு சொல்லி கேட்கும்போது தனம் அவங்கள பிராங்க் பண்ணேன்னு சொல்கிறாங்க. யாரை? விசாலாட்சியை பிராங்க் பண்ணேன், ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் கண்ணு ஃபுல்லாக கலங்கி ரெட்டாகி அழுக மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. இதை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டிட்டு போகிறாங்க. ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, என்னம்மா இப்படிலாம் விளையாண்டுட்டு, ஆல்ரெடி இவங்க சேட்டை பிடிச்சவங்க தாங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க பொய் சொல்கிறாங்கங்கிற விஷயம் தனத்தோட அம்மாக்கும் விசாலாட்சிக்கு மட்டும்தான் புரியுது. அவங்க அப்பாவுக்கு கூட புரியலை. அவங்க அப்பாவே அடிக்க வந்திருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் விளையாடுற வேலை வச்சுக்காத, ரியலாக கண்ணுலாம் கலங்கி அழுகிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். இப்போது தனத்தை உள்ள வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடி தனத்தோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மஞ்சள் தண்ணி, அதாவது மஞ்சளை தண்ணியில் கரைச்சி அதில் 2 வேப்பிலையை போட்டு கரைச்சி அவங்களோட காலை ஃபுல்லாக கழுவிட்டு, விசாலாட்சியவும் காலை கழுவிட்டு நேராக அவங்களோட பூஜை அறை கூட்டு போயிட்டு அவங்களுக்கு திருநீர் பூசி விட்றாங்க. 2 பேருக்குமே பூசி விட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, நீ பேசாமல் போய் படுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு நேராக அவங்க ரூம்குள்ளே வந்திருக்கிறாங்க அவங்க அம்மா. இப்போ அவங்க அம்மா வேகமாக போகிறத பார்த்துட்டு விசாலாட்சியும் சாப்பிட்டுட்டு இருக்க தட்டை அப்படியே போட்டு எந்திரிச்சு ரூம்குள்ளே போகிறாங்க. தனலட்சுமியோட அம்மா தனத்துக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதை பார்த்து நீ கத்தணும்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் அவங்க உண்மையை சொல்கிறாங்க. நான் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன், நம்ம சைக்கிளில் உட்காந்துருந்துச்சு. என்னடி சொல்கிற, இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ எப்படி அந்த கருப்பு உருவம் வந்துச்சு, இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. நான் விசாலாட்சிக்காக அவங்களோட டியூஷன் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குட்டி நாயை துரத்துச்சு, அது பயந்து போய் ஓடிச்சு, அதுக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு போகும்போது கழிச்சு போட்டுறதான் மிதிச்சிட்டேன். அதை மிதிச்சதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மனசுலாம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, மஞ்சள் தண்ணி ஊற்றி காலை கழுவிட்டேல, இப்படி தான் எதனா ஒரு காற்று கருப்பு பின்னாடியே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனம் மென்சஸ் டைமில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி 3 நாள் ஆகுது. 3ஆவது நாள் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த 2மே கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தாங்க. மென்சஸ் டைமில் வெளியவே போகக்கூடாது, இந்த மாதிரி காட்டு பகுதிக்கெலாம் போகக்கூடாது, இருள் அடிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி கழிச்சு போட்டது எதையுமே மிதிக்கக்கூடாதுங்கிறதும் ஒரு ஐதீகம். இந்த 2மே நடந்திருக்குது தனத்துக்கு. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் தூக்கமே கிடையாதாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்க. இருந்தாலும் ஒரு 1 மணிக்கிட்ட அசந்து தூங்கிடுறாங்க. விசாலாட்சிக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுதுங்க. ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமா. லைட்டாக கண்ணு முழிச்சு செவத்தையே பார்த்து படுத்துருக்குறாங்க. அவங்க எப்பயுமே செவத்தை பார்த்த மாதிரி தான், செவத்தை ஒட்டி தான் படுத்துருப்பாங்களாம். செவத்தை பார்த்த மாதிரியே படுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அடுத்து தனம் படுத்திருப்பாங்க, தனத்துக்கு அடுத்து அவங்க அம்மா படுத்திருப்பாங்க, அவங்க அப்பா கீழே படுத்திருப்பார். இவங்களோட வீட்டோட அமைப்பு இது ஒரு சின்ன வீடு தாங்க. ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு காமன் பாத்ரூம். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. மொட்டை மாடி கூட கிடையாது, ஏன்னா மேலே ஒரு வீடு இருக்கும். மொட்டை மாடி ஆக்சஸும் உங்களுக்கு கிடையாது, வெளியே தான் துணியெல்லாம் காய போட்டுக்கணுமா. பின் வாசலும் கிடையாது, ஒரே ஒரு வாசல் மட்டும்தான். ஒரே ரூமில் தான் இவங்க அப்பா இந்த 3 பொண்ணுங்களுமே படுத்து தூங்குவாங்களாங்க. அப்படி படுத்திருக்கும் போது விசாலாட்சியோட சைடு கண்ணில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்குதுங்க. இப்போ நான் தான் விசாலாட்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் படுத்து சும்மா தூக்கம் வராமல் அப்படியே கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா என் சைடு கண்ணில் யாரோ ஒருத்தவங்க கட்டில் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு. ஆனால் பார்க்குறதுக்கு பயம். என்ன அறியாமலே நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த பக்கம் செவத்து பக்கம் திரும்பி படுத்துட்டேன். அதே மாதிரி தான் விசாலாட்சியும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விசாலாட்சிக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகிருக்குதுங்க. என்னடா அது, ஒருவேளை தங்கச்சி வேற சொன்னால் இந்த மாதிரி கழிப்பை கழிச்சு போட்ட இடத்துல மிதிச்சிட்டேன், வீட்டுக்கு வெளியே வேற ஒரு கருப்பு உருவம், அதுதான் இங்கே பின்தொடர்ந்து வந்திருக்குமோங்கிற பயம் இருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்குறாங்க 2 பொண்ணுங்களுக்குமே. எந்த ஒரு கருப்பு உருவத்தையோ எதனா ஒரு அமானுஷத்தை பார்த்தா டக்குன்னு ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அம்மனை மனசில் நினச்சிக்கணும், இல்லை எதனா ஒரு சாமியை இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கணும், பயப்படக்கூடாது. பயத்தை மட்டும் கண்ணில் காட்டிடக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லி தான் வளர்த்துருக்குறாங்க. அதனாலேயே விசாலாட்சி அதை கண்டுக்காமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் படுத்துருக்குறாங்க இல்லையா தனம், அவங்க எந்திரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா அது, இவ எதுக்கு இந்த நேரத்தில் எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. பார்த்தா தனம் எந்திரிக்கவே இல்லை, தனம் படுத்து தான் கிடக்குறாங்க பக்கத்தில். ஆனால் அந்த கருப்பு உருவம் தனத்தோட காலுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்குதாங்க. தனத்தையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குதான்.
அதோட முகம் ஒரு மாதிரி லைட்டா பிளர்ரா தெரியுதாங்க. ஃபுல்லா தெரியலையா, ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுதான். ஒரு மாதிரி முகம் இருக்கிற மாதிரி இருக்கான், இல்லாத மாதிரி இருக்கான், ஆடிக்கிட்டே இருக்குதான் முகம் மட்டும். இந்த மாதிரி ஒரு உருவத்தை விசாலாட்சி தன்னோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. கத்தல, பதறல, தங்கச்சியவோ அப்பாவையோ அம்மாவையோ எழுப்பல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹெவி ஃபீவர் விசாலாட்சிக்கு. எங்க காலையில சொன்னா தன்னோட தங்கச்சி பயந்துருவாங்களோங்கிற அந்த ஒரு பயத்திலேயே விசாலாட்சி இதை மறைச்சிடுறாங்க. என்னடி ஹெவி ஃபீவர் அடிக்குது, எதனா பார்த்து பயந்துட்டியா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தவங்க அடுத்த நாள் டெஸ்ட் வேற, நல்ல வேலை பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, இது அவங்க ஸ்கூலில் வைக்கிற காமன் டெஸ்ட் தான், நீ ஸ்கூலுக்கு போகலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் ஸ்கூலில் போய் பேசிட்டே வந்துட்டாரு. தனலட்சுமி எப்பயும் போல அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ விசாலாட்சி அவங்க அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ விசாலாட்சியை அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியாடி ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அந்த அம்மாவுக்கு 74 வயசு ஆகுதாங்க. ஆனால் அவங்க உடம்புல வந்து அம்மன் அருள் வந்து சொல்லுவாங்களாம். அந்த அம்மா கிட்ட போய் பார்க்கும்போது, ஒரு துஷ்ட சக்தி உன்னோட வீட்டுக்குள்ள இருக்குது, அது எங்க இருந்தோ வந்திருக்குது, உங்க பொண்ணுங்கள்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கண்ணிலே படம் பார்த்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட சொல்லி இவங்களுக்கு மந்திரிச்சு விட்டுட்டு திருநீர்லாம் போட்டு அந்த பொண்ணை கூட்டுவா, தனத்தையும் கூட்டுவா, நான் அவளுக்கு மந்திரிச்சு விட்டுறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ தனத்துக்கு ஸ்கூல் முடிஞ்சு 4:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது இவங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் மந்திரிச்சு விட்டும் கூட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி ஒரு கருப்பு உருவத்தை அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ஒரு 2 மணி இருக்குமாங்க, மிட் நைட் 2 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டில் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு வெளியே ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்குது. இவருக்கு பக்கத்துல தான் அந்த உருவம் நின்றுருக்குது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா பக்கத்துல நிக்கிற இவரோட உருவமும் தெரியுது, இவரோட ஷேடோவும் தெரியுது. இப்போ லைட் அடிக்குது பாத்ரூம்லனா என்னோட ஷேடோவும் தெரியும், என் பக்கத்தில் யாரா நின்னாங்கன்னா அவங்களோட ஷேடோவும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. டோரை லாக் பண்ணிட்டு நேராக போயிருக்கிறாரு சாமி ரூமுக்கு. விபூதி எடுத்து பூசிட்டு ரூம்குள்ளே ஃபுல்லாகவே அந்த அம்மனோட திருநீரை எடுத்து போட்டுட்டு படுத்துருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஹெவி ஃபீவர். அவங்க அப்பா அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சால் பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு காலையில், இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் வீட்டுக்குள்ளேன்னு. இப்போ தான் தனலட்சுமிக்கு உண்மை தெரிய வருது. அவங்க அக்காவும் அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க, அப்பாவும் பார்த்துருக்குறாங்க. நாள் அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது சைக்கிளில் தனலட்சுமி அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. யார் இந்த உருவம், எதுக்கு இவங்களை விரட்டிட்டு வரணும்? மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த அம்மா 3 கனிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது எலுமிச்சம்பழம், அம்மனோட பாதத்தில் வச்சு வணங்கின 3 எலுமிச்சம்பழமும் கொஞ்சோண்டு வேப்பிலையும் கொடுத்து விட்டுருக்குறாங்க, கொஞ்சம் திருநீரும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. இதை உன்னோட வீட்டு வாசல்லையும் ரூம் வாசல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோ. இப்போ நிலவாசல்ல இருக்கிற அந்த ஆணியில ஒரு எலுமிச்சம்பழமும், இவங்க ரூம் வாசல்ல இருக்கிற ஆணியில ஒரு எலுமிச்சம்பழமும், இன்னொரு எலுமிச்சம்பழத்தை இவங்க படுத்து தூங்குற தலாணி கடியில வச்சுட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அதுவா கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆணியில இருந்து. ஆனால் அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. அது கிச்சனுக்குள்ளே போய் விழுந்திருக்குது. அது போக நிலவாசலில், அதை மெயின் வாசலில் வச்சுருந்தாங்க இல்லையா எலுமிச்சம்பழம், அதையுமே யாரோ ஒருத்தவங்க எடுத்து ரோட்டில் எரிஞ்சிருக்கிறாங்க. ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் அதில் ஏற்றி அது நசுங்கி போய் கிடக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் உச்சத்துக்கு போயிருக்குதுங்க. இது எப்படிங்க இருக்கும், இது எப்படி சாத்தியம்? உடனே கிளம்பி விசாலாட்சி, தனம், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கிளம்பி அந்த அம்மா கிட்ட போயிருக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, அம்மா இதுக்கு மேலே எங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியாதுங்கன்னா வீட்டை காலி பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வாடகை வீடு தான் இவங்க இருக்கிறது, வேற எதுனா வீட்டுக்கு போயிட்டுமா, வேற வீட்டுக்கு போனாலுமே அந்த கருப்பு உருவம் உன்னைய தொடரதான் செய்யும், அது ஏதோ ஒரு கழிப்புமா, யாரோ ஒருத்தவங்களுக்கு பேய் ஓட்டி, அந்த பேய் ஓட்டினவங்கள நம்மலாம் கதையில் பார்க்குறோம் இல்லையா, 1 வாரத்துக்கு அப்புறமா தான் சரியாச்சு, 1 மாதத்துக்கு அப்புறமா தான் சரியாச்சுன்னு, அவங்களுக்கு கழிப்பு கழிச்சு எரியறதான், அதில் அந்த அமானுஷம் வந்து வெளியே வந்து விழுகுங்கிறது ஐதீகமாக இவங்களால நம்பப்படுறதான். அப்படி லாஸ்ட் நாள், அதாவது இந்த ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா இந்த பேயை ஓட்டினதுக்கப்புறமா அதோட ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, அதை கழிப்பு கழித்து எரிவாங்களாம். அதில் தான் இந்த பொண்ணு மிதிச்சிருக்கிறாங்க தெரியாமல். அதனால இவங்களை பின்தொடர்ற அமானுஷம் இவங்க எல்லாரையுமே பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த அம்மாவே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்தவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் செலுத்திருக்குதுங்க அந்த அம்மாவுக்கு. மாட்டோட கோமியம் இருக்கு இல்லையா, இந்த மாட்டு கோமியத்தில் லைட்டாக மஞ்சள் போட்டு வேப்பிலையை கொத்தா எடுத்துக்கிட்டு கையில் ஒரு உடுக்கையை வச்சுக்கிட்டு, அவங்க அப்பா கையில் தான் அந்த கோமியத்தோட டப்பாவை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கி வீடு முழுக்க தெளிச்சுக்கிட்டே அந்த உடுக்கையை அடிச்சுக்கிட்டே அந்த அம்மா வந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க படுத்து தூங்கின அந்த ரூம்குள்ளே வரும்போது இவங்களால உள்ளேயே போக முடியலையாங்க, காலையே எடுத்து வைக்க முடியலையா அந்த அம்மாவால். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கனையே உட்காந்துட்டு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க.
எலுமிச்சம்பழம், மாரியம்மனோட போட்டோ, இந்த அம்மனுக்கு போர்த்துன இந்த பட்டாடம்னு சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வாசல்ல வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அம்மனோட அந்த பட்டாடை இருக்கு இல்லையா, அது வாசல்ல வச்சிருந்துருக்காங்க. அது தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குதுங்க. தீப்பிடிச்சு எரிஞ்சதை அப்படியே அந்த கோமியத்தை ஊற்றி அணைச்சிருக்கிறாங்க. எடுத்துட்டு போய் வெளியே வச்சிருக்கிறாங்க. இதை யாருமே தொடாதீங்கன்னு. கல்லுப்பு ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பேஷனில், அதாவது அந்த பெரிய தட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த பேஷனில் போட்டு அதுக்கு மேலே எலுமிச்சம்பழம், இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வச்சு நடு வீட்டில் வச்சுட்டு, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இந்த வீட்டில் யாருமே தங்காதீங்க, எந்த பொருளையும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அந்த அம்மா கூட தான் போயிட்டு இவங்க எல்லாருமே தங்கியிருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த அம்மாவையும் கூட்டிட்டு தான் இவங்க வீட்டுக்கு வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த உப்பு மிளகாய், அது எல்லாமே திருச்சி போய் சதறி போய் கிடக்குதாங்க வீட்டுக்குள்ள. இப்போ வீட்டுக்குள்ள சதறி கிடக்கிற உப்பு எதையுமே எடுக்காம மறுபடியும் கோமிய தண்ணியில மஞ்சளை தெளிச்சு அதை வீடு முழுக்க வேப்பிலையால தெளிச்சு விட்டுருக்காங்க. அது போக அம்மன் கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்த திருநீரையும் வீடு முழுக்க போட்டு விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துல, அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல வீடே ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியா இருந்திருக்குதுங்க. இப்ப சாம்பிராணி புகையை வீடு முழுக்க போட்டு விட்டு அம்மன் பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல இந்த வீடையே ஃபுல்லா கிளீன் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, அதாவது இந்த அம்மா வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல எந்த ஒரு அமானுஷமும் அவங்க பார்க்கல, கருப்பு உருவத்தையும் பார்க்கல. அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல தனத்துக்கு கல்யாணம் ஆயிடுது. புட்லூருங்கிறது செவ்வாய்ப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதாங்க சென்னையில. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா பேரு புட்லூரம். இந்த புட்லூருக்கு கல்யாணமாகி போயிடுறாங்க தனலட்சுமி. விசாலாட்சிக்கு கல்யாணமாகி மதுரைக்கு போயிடுறாங்க. மதுரையில அங்க ஒரு பெரிய சம்பந்தம், இவங்களோட சொந்தத்திலேயே ஆரம்பத்துல இருந்தே விசாலாட்சியை வந்து அவர் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அவங்க சொந்தக்காரர்ல ஒருத்தர் தான் லவ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்ட உடனேயும் இவங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருது, நல்ல பையன் நல்ல இடங்கிறனால கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. இவங்களுக்கு பிடிக்கல, யாரு விசாலாட்சிக்கு. ஏன்னா கல்யாணமாகி இவங்க மதுரைக்கு போயிட்டாங்கன்னா இவங்க தங்கச்சியை பார்க்க முடியாது இல்லையா, புட்லூர்ல இருக்கிறாங்க இவங்க தங்கச்சி. இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மீட் பண்ணணும்னு நினைப்பாங்களாம், இல்லை டெய்லியுமே முடிஞ்சா மீட் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே விசாலாட்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குதுங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் சென்னையில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறதா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, கிடைக்கல. இப்போ கல்யாணமாகி ஒரு 1.5 வருஷம் இருக்குமாங்க, கரெக்டாக கிடைச்சிருக்குது. இந்த டைமிங்கில் அவங்க தங்கச்சி தனலட்சுமிக்கு குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை. அவங்களுக்கு 1.5 வயசு ஆகுது. ஏன்னா தனத்துக்கு கல்யாணமாகி அடுத்த 3 வருஷம் கழிச்சு தான் விசாலாட்சிக்கு கல்யாணம் ஆயிருக்குது. இந்த கேப்பில் அவங்களுக்கு 1.5 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இப்போது இவங்கள மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு ஆளே கிடையாதாங்க. உடனே இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையை கழுவி, ஏங்க இந்த செவ்வாய்ப்பேட்டை இல்லை இந்த திருவள்ளூர் புட்லூர் அந்த சைடு வீடு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அவர் முடியாது, எனக்கு சென்ட்ரல் பக்கம் தான்மா ஒர்க் இருக்குது. ஆமாங்க, அங்கேருந்தே ட்ரெயின் இருக்குதான், என் தங்கச்சிக்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க ஹஸ்பண்டை சமாளித்து அவங்க தங்கச்சி இருக்கிற அதே புட்லூரில் இவங்களும் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க. யார்? விசாலாட்சி. இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, பழகிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ போகிறோங்கிற ஒரு கனவுல தான் விசாலாட்சி புட்லூருக்கு வந்திருக்கிறாங்க. சர்ப்ரைஸாக போய் இறங்கலாம், அவங்கக்கிட்ட சொல்ல வேணாம், தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாக போய் இறங்கலாம், அதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா விசாலாட்சி அவங்க ஹஸ்பண்டோட புட்லூருக்கு போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் விசாலாட்சிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. விசாலாட்சி அங்கே போன உடனேயுமே வேலையாக தனலட்சுமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கலை. மறுபடியும் கூப்பிட்றாங்க, ஒரு 4 தடவை கூப்பிட்டு அவங்க ஃபோனை எடுக்கலை. அவங்களோட வீட்டோட அட்ரஸ் இவங்களுக்கு தெரியாது, குத்து மதிப்பாக தான் தெரியும். அவங்களோட வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க, எங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாமலே எங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்லிடுறாரு. சர்ப்ரைஸாக ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள், ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம் எல்லாமே வாங்கிக்கிட்டு விசாலாட்சி அவங்களோட தங்கச்சியை பார்க்க போகும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரே கூட்டமாக இருக்குது. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த 1.5 வயசு குழந்தைக்கு ஏதோ இருள் அடித்து அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஒரு வாரமாகவே அந்த குழந்தை நைட்டு அலறி அடித்து எந்திரிச்சு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமாங்க. எவ்வளவோ அதை காம் டவுன் பண்ணுறதுக்கு இவங்க போராடுவாங்களாம். 1.5 வயசு குழந்தை கத்திக்கிட்டே இருக்குமா. இவங்க ஏரியாவில் ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா வந்து வீட்டில் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு அம்மா 80 வயசில் இவங்க ஏரியாவில் இருக்கிறாங்க, புட்லூரில் இருக்கிறாங்க. அந்த அம்மா கோவிலில் வேலை பார்த்தவங்களாம். இந்த புட்லூர் அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கிறாங்களாம். அவங்க கோவிலில் வேலை பார்த்த ஒரு அம்மா. அந்த அம்மா தான் கிட்டத்தட்ட 2 நாளாகவே போராடிக்கிட்டு இருக்கிறாங்களாம் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. இப்போது அந்த குழந்தைக்கு பேய் ஓட்டுறதா உட்காந்து எல்லா ரிச்சுவலும் பண்ணிகிட்டு இருக்கும்போது விசாலாட்சி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. இவங்களோட மனசு எப்படி துடிச்சிருக்கும், அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க.
யாரை போய் பார்க்கணுன்ட்டு வந்தாங்களோ, சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு வந்தாங்களோ, அவங்க தங்கச்சி தனம் ஒரு மாதிரி முடியெல்லாம் வாராமல் ஒரு மாதிரி கந்தலும் கொதக்கலுமா வச்சுக்கிட்டு முகமெல்லாம் வாடி போய் தூக்கம் இல்லாமல் கருவளையை வந்து கண் முழுக்க அழுக, கண்ணெல்லாம் செவந்து போய் மூக்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சாங்க. இவங்க வாங்கிட்டு போன பொருள் எல்லாத்தையும் ஓரமாக போட்டுட்டு இவங்கள பார்த்ததும் அவங்க இன்னும் ஏங்கி அழுக ஆரம்பித்து கட்டிப்பிடிச்சி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தனம்ங்கிறவங்க புட்லூருக்குள்ள இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு 12-12:30 மணி இருக்குமா நைட்டு, ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. கிச்சனில் யாரோ ஒருத்தவங்க நின்று பாத்திரத்தெல்லாம் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. தனம் அவங்க ரூமில் குழந்தையோட தனியாக தான் இருப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் நைட்டு டியூட்டிக்கு போயிடுவாராம், சில நேரம் மார்னிங் டியூட்டி வருமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் தனமும் அவங்க குழந்தையும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. நைட்டு 12லேருந்து 12:30 ஒரு சத்தம் கேட்குது. எந்திரிக்கிறாங்க. குழந்தை நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறா. என்னடா அது இந்நேரத்தில் யார் உருட்டுறான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா கிச்சனுக்குள்ள தனம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு உருவம். ஆனால் இது கருப்பு புகை கிடையாது. முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த முடி மட்டும் நல்லா தெரியுதாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கதையில் பார்த்துருப்போம். உடம்பெல்லாம் முடி வச்ச அதை வந்து காட்டேரின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நான் படித்தேன். அப்போது நான் சொன்ன கதையில் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நிறையா பேர். அந்த உருவத்தை இவங்க கிச்சனுக்குள்ளே பார்த்துருக்குறாங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி அலறி அடித்து கத்திக்கிட்டு, வழக்கமாக அந்த உருவத்தை பார்த்து பார்க்குறவங்க தான் கத்துவாங்க. ஆனால் இங்கே அந்த உருவம் இவங்களை பார்த்து அலறி அடித்து கத்திக்கிட்டு வேமா இவங்களோட ரூம்குள்ளே ஓடி இருக்குது. இவங்க குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தொட்டிலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருக்குது. இவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்போ நம்ம பார்த்தது கனவாக கூட இருக்கலாம், இல்லை பிரம்மையா இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பாஸ்ட்ல நடந்ததை நம்மளா ரீகால் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தனத்தோட குழந்தை தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க பதறி அடிச்சு கத்த ஆரம்பிக்குது, பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது வீச்சுன்னு. அப்பதான் இவங்களுக்கு சுயநினைவே வருது. வேமா ஓடி போய் பாக்குறாங்க குழந்தைய யாரோ ஒருத்தவங்க கிள்ளி விட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும் இல்லையா, 2 கண்ணத்துலையும் யாரோ ஒருத்தவங்க கிள்ளி விட்டுருக்காங்க. பயங்கரமா ரெட்டிஷா இருந்திருக்குது, பழுத்து போய் இருக்கும்பாங்களே அந்த மாதிரி இருந்திருக்குது. இப்போ கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த உருவம் இருக்குதாங்க. லிட்ரலி இவங்க கண்ணு முன்னாடி அந்த தொட்டிலுக்கு கீழே உட்காந்துருக்குதான். இதை பார்த்து பயந்துட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு வேமா அவங்களோட பூஜை அறைக்குள்ள போய் உட்காந்துருக்குறாங்க. விடிய அந்த பூஜை அறைக்குள்ள தாங்க உட்காந்துருக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்குமே. அது வரைக்குமே அவங்களோட அந்த குழந்தையோட தொட்டில் இருக்கு இல்லையா, பொம்மையெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அதை யாரோ ஒருத்தவங்க சுற்றி விடுற சத்தம், அந்த தொட்டில யாருனாச்சும் ஆட்டினாங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்குமா, அந்த சத்தம், பாத்திரத்தை உருட்டுற சத்தம், இவங்க கண்ணு முன்னாடியே லிட்டரலி யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட அங்கிட்டும் வேற யாரும் இல்லை, அந்த உருவம் தான். உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு குழந்தை மட்டும் இல்லைன்னா அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்து போயிருப்பாங்களாம். அம்மன் போட்டோவெல்லாம் பார்த்த மாதிரி வேண்டிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. காலையில 6 மணி வரைக்கும் அவங்க தூங்கலை. 12:30 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த சம்பவம் 6 மணி வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வந்தது நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க. அவரு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க இல்லையா, 80 வயசு அம்மா, அந்த அம்மாவை போய் பார்க்கலான்ட்டு போனால் அந்த அம்மா ஊர்லேயே இல்லை. அவங்களோட பேத்திக்கு குழந்தை பிறந்திருக்குதான், அதை பார்க்கறதுக்காண்டி போயிருக்கிறாங்க வெளியூருக்கு. வெளியூர்னா மதுரை அந்த மாதிரி கிடையாது, சென்னைக்குள்ளேயே இருக்கிற வேற ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி புட்லூர் அம்மன் கோயிலுக்கு அவங்க போக சொல்கிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு புட்லூர் அம்மன் கோயிலுக்கும் போயிருக்கிறாங்க. அங்கே அம்மனோட திருநீர் குங்குமத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு 5 நாளாகவே அந்த உருவத்தை இவங்க 2 பேருமே பார்க்கல. ஆனால் குழந்தை கரெக்டாக அந்த 12 மணிக்கு அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா விடிய காலையில் 6 மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குமாங்க. இது தொடர்ந்து இருக்குது. காலப்போக்கில் என்ன இருக்குதுன்னா ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குமா. ஆனால் அந்த குழந்தைக்கு அதனால எந்த ஒரு வீசிங் ப்ராப்ளமோ இல்லை ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் திணறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதான். இருந்தாலும் பெற்றவங்களுக்கு பதறும் இல்லையா, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்போ தான் விசாலாட்சி தனத்தோட வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேத்தியோட குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே போயிட்டு ரிட்டன் வந்தவங்க 2 நாளாக இந்த குழந்தைக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம். இப்போ விசாலாட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தனத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்திருக்குது. ரொம்ப மனசு உடஞ்சி போனவங்க எப்படியாச்சும் இந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு தைரியம் வந்திருக்குதுங்க அவங்க அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. விசாலாட்சி போகாத இடமே கிடையாதாங்க. தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. புட்லூரில் ஒரு அந்த கோவிலுக்கு போகிறதுலே ஃபேமஸான ஒரு பாய் இருக்கிறாராம், அந்த பாய் கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க. மந்திரிச்ச தகடு அது இதுன்னு எதோ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர் ஒரு ஃப்ராடுக்கார பாயாங்க. அவர் கொடுத்தது எதுவுமே பழிக்கலை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள்லாம் நிறைய பேர் பாய் வந்து ஓட்டியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் இருக்கிறவர்
இவங்களை ஏமாத்திருக்கிறாரு, ஏதோ விஷயம்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு, அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. எதுவுமே செல்ஃப் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 3 நாளாகவே இந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஓகே, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு கொஞ்சம் செட்டில் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸாக போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விசாலாட்சி மாசமாகறாங்க, வாமிட் பண்ணுறாங்க. அந்த அம்மா கையை பிடிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு மாசமாக இருக்கிறாங்கங்கிறது தெரிய வருது. இப்போது விசாலாட்சியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே நீ உன் தங்கச்சியோட வீட்டில் இருக்கக்கூடாது, நீ மாசமாக இருக்கிற, என்னோட வம்சத்தில் குழந்தை இது, நீ மதுரைக்கு போயிருன்னு சொல்ல விசாலாட்சி என்னாலலாம் முடியாது, நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன், உனக்கு ஒன்று புரியுதா இல்லையாம்மா, அவளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அவள் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு சரியா, உனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, நம்மளோட லைஃப்பில் இது குழந்தை 2 வருஷம் ஆகுது, கல்யாணம் பண்ணி 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது, இப்போ தான் ஒரு கரு உண்டாயிருக்குது, இது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உனக்கே தெரியும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, வா போயிடலான்னு சொல்லும்போது அடம் பிடிச்சு என்னால் முடியாது, அவள் என்னோட தங்கச்சி, அவளோட குழந்தையும் என்னோட குழந்தை தான், அது இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது, இந்த நிலமையில என்னால் எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் வர முடியாது, என் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது, அவளோட குழந்தையவே நான் பார்க்குறேன், என் குழந்தையா பார்க்குறேன், இப்போ என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் விலகிக்கோங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டையை போட்டு இவங்க வீட்டுக்கு வந்து இருந்துருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் விசாலாட்சியும் பேசிக்கல. நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குது வீட்டில். இப்போ விசாலாட்சி இப்படி அடம் பிடிச்சி உட்காந்துருக்குது, அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம எல்லாருக்குமே ஃபோன் போட்டு சொல்லிடுறாரு. அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் சொல்கிறது நியாயம், இவங்க சைடு பார்க்கும்போது இவங்களோட தங்கச்சியை விட்டு கொடுக்காம இவங்க பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இந்த ஜென்ரேஷனில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அப்பா அம்மா, விசாலாட்சியோட அப்பா அம்மா 2 பேரும் ஃபோனை போட்டு திட்டுறாங்க, நீ மாசமாக இருக்குன்னா உடனே கிளம்பு. தனத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறமா தனமுமே சொல்கிறாங்க, நீ போயிருக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ ஏன்க்கா எனக்காண்டி இது பண்ணிக்கிற, எனக்குனாலும் குழந்தை பிறந்து நான் ஒரு கட்டத்தை தாண்டிட்டேன், ஆனால் உனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, நீ தேவையில்லாமல் இங்கே உட்காரக்கூடாது, அண்ணன் சொல்கிறது கரெக்டு தான், இங்கேருந்து போயிருன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியும் விசாலாட்சி போகவே இல்லையாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த சண்டை நடந்து விசாலாட்சியும் தனமும் அவங்களோட குழந்தை, தனத்தோட குழந்தை 3 பேர் தான் அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. விசாலாட்சியோட ஹஸ்பண்ட் அங்கே இல்லை, அவர் வேலைக்கு போயிட்டாரு, தனத்தோட ஹஸ்பண்டும் நைட் டியூட்டி போயிட்டார். இவங்க 3 பேர் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு முதல்ல நடந்த மாதிரியே கிச்சனில் யாரோ உருட்டுற சத்தம் கேட்டிருக்குதுங்க. மெதுவாக எந்திரிச்சு விசாலாட்சி போய் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இப்போது டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க அவங்க மேலே கை வைக்கிறாங்க. பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தா தனம், அங்கே பார்க்காத, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கையை காட்டுறாங்க. குழந்தையோட தொட்டிலுக்கு அடியில் அந்த உருவம், இந்த நாயெலாம் தவந்துக்கிட்டு வரும் பார்த்துருக்கீங்களா, 4 காலில் இப்படி படுத்துக்கிட்டு, அதே மாதிரி அந்த உருவம் தவந்துக்கிட்டே வந்திருக்குதுங்க. தொட்டிலுக்கு கீழே இருந்து இவங்களை பார்த்த மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கு. அதோட கண்ணு ஒரு மாதிரி ரெட்டாக இருந்துருக்குதுங்க, பியூர் ரெட்டாக, அதோட கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரியுதான். இவங்களை பார்த்த மாதிரி நடந்து வருதான், அப்படியே ஊர்ந்து வருதான். இதை பார்த்ததுமே விசாலாட்சி பயப்படாமல் அம்மனோட திருநீரும் குங்குமமும், அது போக அந்த சண்டை நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு காலையில் தான் இவங்க மாசமாக இருக்கிறாங்கங்கிறத கன்ஃபார்ம் ஆனதுமே கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. அக்காவும் தங்கச்சியும் கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு அம்மாவை பார்த்துருக்குறாங்க. இந்த அம்மாவை அந்த கோவில் பகுதியில் அவங்க பார்த்ததே கிடையாதான். யாரு? தனம். கல்யாணமாகி போனதுலேருந்தே அங்கே தான் தனம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு தான் வராங்க. அந்த கோவிலில் அந்த அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஒரு அம்மா, வயசான அம்மா, வட்டை போட்டு வச்சுக்கிட்டு, தலை நிறைய அந்த கனகாம்பரம் பூ வச்சுக்கிட்டு, மஞ்சளாக உடம்பு ஃபுல்லாக, அதாவது முகம் ஃபுல்லாகவே மஞ்சளை பூசிக்கிட்டு, பார்க்கவே இந்த கேஆர் விஜய் அம்மா இருப்பாங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்தாங்களாங்க. அவங்கள மாதிரி ஒரு மாதிரி தெய்வீக கடாச்சமாக இருந்திருக்கிறாங்க. இவங்க கையில் ஒரு விபூதி கொடுத்துருக்குறாங்க, அது போக 2 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் கையில் வச்சுக்கோங்க தாயி, இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலையோ எதனா ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் அமானுஷமாக நடந்துச்சுன்னா இதை அந்த அமானுஷத்து மேலே விட்டறிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரில, ஆனால் உடம்பு சிலுத்துருச்சுங்க எனக்கு. அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் இவங்க முடிச்சு போட்டு தான் வச்சுருக்கிறாங்க, இவங்களோட முந்தானையில் முடிச்சு போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. இந்த கருப்பு உருவத்து மேலே 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. எரிஞ்ச உடனேயும் அந்த ஸ்பாட்லேயே அந்த உருவம் ஒரு மாதிரி கருகி போச்சாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே மறைஞ்சிருச்சான். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு பேப்பரை எரிச்சோன்னா, வீட்டில் ஒரு நார்மலாக ஒரு பேப்பரை எரிச்சோன்னா அதில் புகைலாம் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு செகண்டில் அது இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே கருகி போய் உதிர்ந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சாங்க. அந்த எலுமிச்சம்பழமும் ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிடுச்சான். கையில் வச்சு இந்த ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் அவங்க மேலே அடித்த உடனேயும் கருகி போச்சான். எனக்கு தெரிலங்க எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து அவங்களோட வீட்டில் எந்த ஒரு கருப்பு உருவமோ எதுவுமே இல்லையாம். இப்போது அந்த சாமி ஆடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மா உடம்புல அடுத்த நாள் சாமி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க,
நான் தாண்டி உங்கள் 2 பேருக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கொடுத்தது, என்னோட பிள்ளைங்களை நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன், உங்கள் கூடயே தான் நான் இருப்பேன், கவலைப்படாத, உங்களுக்கு காவலாக என்றைக்குமே நான் நிற்பேன், என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட மாட்டேன், இதெல்லாம் நம்ம சாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்கக்கிட்ட. அந்த கருப்பு உருவம் ஒரு காட்டேரி தானாங்க. அது இந்த குழந்தைக்காண்டி தான் வந்திருக்குது, இந்த குழந்தைய சாப்பிட்றதுக்காண்டி தான் வந்திருக்குது. இவங்களுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே தெய்வ சக்தி இருக்கிறனால, தெய்வ சக்தி துணையாக இருக்கிறதுனால, நான் சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுலேயே இவங்க அம்மா இவங்க 2 பேரையும் விளக்கேற்றுறதா இருக்கட்டும், சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு மாதிரி பக்குவப்படுத்தி தான் வளர்த்துருக்குறாங்க. அதனாலேயே இவங்க நிறைய நல்ல காரியமும் பண்ணியிருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எல்லாரையுமே மதிக்கிறது, யாரையுமே இகழ்ந்து பேசாதது, இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க. அது போக இந்த அம்மன் அருள் வந்து ஆனவங்க இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, எப்பயுமே நான் உங்க கூட துணையாக நிற்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த காட்டேரி வந்து இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, அது இங்கேருந்து போயிடுச்சு, அதை நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா மலையேறிச்சாங்க. இப்போ விசாலாட்சியோட ஹஸ்பண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க 2 பேரோட பாசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. உயிர் போகிற நிலைமையிலையும் தான் மாசமாக இருக்கிறேங்கிறது தெரிஞ்சும் உயிரே போகிற ஒரு ஸ்டேஜ் தான் இது. அப்படியும் தன்னோட தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு நின்னாங்க பார்த்தீங்களா, இவங்களை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க விசாலாட்சி அவருக்கு. அது போக இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே மதுரையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே விசாலாட்சியோட வீட்டில் வந்து இருந்திருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து இவங்களோட வாழ்க்கையே சந்தோஷமாக போயிருக்குது. அடுத்த 10 மாதத்தில் விசாலாட்சிக்கும் குழந்தை பிறந்துருது. அவங்களோட வளகாப்புலேருந்து அவங்களோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சந்தோஷமான நிகழ்ச்சியாக தான் நடந்திருக்குது. இவங்களோட வாழ்க்கையில் அடுத்து எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கலையாங்க. இப்போ வரைக்குமே இவங்க புட்லூரில் தான் இருக்கிறாங்க. அது போக அந்த புட்லூர் அம்மன் அவ்வளோ பவர்ஃபுல்லாங்க. அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா இவங்களோட குடும்பமே கிடையாதாங்க. அந்த குழந்தை அன்னைக்கே இறந்துருக்குமா. தனலட்சுமியும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட அக்காவுக்கும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், அவங்களோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த அம்மா தான் எங்களோட குடும்பத்தையே காத்தாங்க. அவங்கள வந்து எல்லாருக்குமே சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் தம்பி நான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியே கண்டிப்பாக நீங்கள் டெவில்ஸ் கிச்சன் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதோட தனலட்சுமிங்கிறவங்க என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவங்களோட சொந்த பேர் இது கிடையாது, ஆனால் அவங்க புட்லூரில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க 2 பேரையும் தெரியுமா, அவங்க வீட்டில் நடந்த அமானுஷ்யத்தை பற்றியும் தெரியுமா, எல்லாருமே ஏரியாவில் மொத்தமாக இவங்க வீட்டில் உட்காந்து தான் இந்த ஸ்டோரியை பார்த்துட்ருப்பாங்களாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த ஸ்டோரி உண்மையாக நடந்துச்சா என்னன்னு தெரில, அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உண்மையாக நடந்திருந்தால் உண்மையாகவே விசாலாட்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு தனலட்சுமி கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரில. உங்களோட லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு அக்கா உங்கள் கூட எல்லா கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் உயிரே போகிற ஸ்டேஜ்லேயும் கூட நிற்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் என்னோட ஃபேஸ்புக் ஐடிஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஹோஸ்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னோடய பர்த்டே இப்போ தான் 13th அன்னைக்கு நம்ம ஊட்டியில் இருந்தோம். நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு 1000 கமெண்ட்ஸுக்கு மேலே, அதாவது 1000 பேருக்கு மேலே நம்ம கோஸ்டீஸே வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு. அது போக இன்னுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது விஷஸ் எல்லாமே. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ஸ்டோரிலாம் போட்டிருந்தீங்க, நானும் ரீஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் காட்டுற அந்த அன்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு கலந்த மரியாதைக்குரிய ஒரு தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல். இந்த பொங்கலை வந்து எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலில் நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் அதில் அடுத்தடுத்து கேமிங் வீடியோலாம் நிறையா வருது, ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் பிரபாகரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.